இது என்னடா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்த புது சோதனையா இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா FIFA வேர்ல்ட் கப் நடக்குது. இத பார்க்குறேன் அப்படின்னு பாதி பேர் இறங்கிட்டாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வுமென்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. அத பார்க்குறேன்னு பாதி பேர் இறங்கிட்டாங்க. நாளைக்கு இந்தியாவும், ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் ஆடப் போறாங்க. அதுல விராட் கோலி தான் இல்ல. ஆனா ரோஹித் சர்மா ஆடுறாரு அப்படின்றதே பாதி பேர் மறந்துட்டாங்க. ஏன் நானே மறந்துட்டேன். கிரிக்பஸ்ஸ போய் ஓப்பன் பண்ணி என்ன மேட்ச்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. நாளைக்கு இந்தியாவுக்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் ODI மேட்ச் இருக்கு அப்படின்றது. ஆனா இந்தியால ஸ்டார்டம் கல்ச்சர ஒழிக்கிறேன், ஸ்டார்டம் கல்ச்சர ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபேன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் எப்ப நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடுனா கூட அத்தன அட்வர்டைஸ்மென்ட் நடக்கும். இவங்க ஆடுறாங்க, அவங்க ஆடுறாங்க. இவங்க வார்ம் அப் மேட்ச்ல ஆடுவாங்களா? இல்ல அவங்க வார்ம் அப் மேட்ச்ல ஆடுவாங்களா? அப்படின்ற மாரி பல கேள்விய கேட்டுட்டு அவ்வளோ ப்ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்னத்தையுமே காணோம். ரைட் இப்படியே போச்சுன்னா நம்ம ஆளுங்க ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பானுங்க போல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே மொத்தமா இழுத்து மூடிட்டு வருஷம் ஃபுல்லா ஐபிஎல் மாரி பிரீமியர் லீக்ஸா நடத்திட்டு இருக்க வேண்டியதுதான். ஃபுட்பால் மாரி நம்மளும் ஆயிருவோமாட்டிருக்கு. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் இனிமேல் நடக்குமா? இல்ல எல்லாமே பிரீமியர் லீக் மாரி போயிருமா? அப்படின்ட்டு.